கன்னி ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இதுக்கு முன்னாடி ராகு, இப்போ 7ல சனி, கண்டச்சனி. நம்ம ராசிக்கு அவர் நட்பு கிரகம் தான். ராகுவும் நம்ம ராசிக்கு நட்பு கிரகம் தான். இது என்ன ஆச்சு, தெரியாதவன் கூட நம்மளை ஏமாத்த மாட்டான், தெரிஞ்சவன் தான் நம்மளை ஏமாத்துவான். ஏன்னா அவனுக்கு தானே நல்லா தெரியும் நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய வீக் பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட், எங்க அடிச்சா நம்ம விழுவோம்னு சொல்லி. இப்போ அந்த சனி வக்கரம் 7ஆம் இடத்துலன்னா 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மெயினா லைஃப் பார்ட். 6ஆம் அதிபதினால அது கடனை குறிகாட்டுகிறார். 5ஆம் அதிபதினால பூர்வீகத்தை குறிகாட்டுகிறார், குழந்தைகளை குறிகாட்டுகிறார். பிசினஸ் பார்ட்னரையும் 7ஆம் இடம் குறிகாட்டுகிறது. இந்த 7ஆம் அதிபதியே 7ஆம் வீட்டை பார்க்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ காரகத்துவத்தில் நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் கன்னி ராசிக்காரர்கள் கலக்க போவது யாரு அப்படின்னா அது கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு நாம் தாராளமாக சொல்ல முடியும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன் சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். கன்னி ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இதுக்கு முன்னாடி ராகு, இப்போ 7ல சனி, கண்டச்சனி. நம்ம ராசிக்கு அவர் நட்பு கிரகம் தான். ராகுவும் நம்ம ராசிக்கு நட்பு கிரகம் தான். இது என்ன ஆச்சு, தெரியாதவன் கூட நம்மளை ஏமாத்த மாட்டான், தெரிஞ்சவன் தான் நம்மளை ஏமாத்துவான். ஏன்னா அவனுக்கு தானே நல்லா தெரியும் நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய வீக் பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட், எங்க அடிச்சா நம்ம விழுவோம்னு சொல்லி. நிறைய பேரு குறிப்பா பிசினஸ் பார்ட்னரு, லைஃப் பார்ட்னரு, லிவிங் டுகெதரு, கோயிங் ஸ்டெடி, இந்த 4 விஷயங்களிலும் டோட்டல் கொலாப்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த கன்னி ராசிக்காரர்களை சொல்லலாம். ஏன்னா இது காலகட்டங்களில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குருவும் அமர்ந்திருந்தார். இப்பதான் குரு லாபத்துக்கு வந்திருக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னா நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த பதவி பறி போனது. ரொம்பவும் ஆசையா எதிர்பார்த்து அப்படியே ஒரு குதூகலத்துடன் திருமணத்துக்குள் இவர்கள் வந்தார்கள். வந்த பிறகு அந்த கன்னிராசி சகோதரிகள்லாம், எனக்கு நீ ஏன் கல்யாணம் பண்ணி வச்ச? திருமணத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி அவங்க அம்மா கிட்ட என்னன்னா, நீ எப்போ கல்யாணத்தை பண்ணி வைப்பன்னு சொல்லு அப்படின்னு பிடித்து அரித்தார்கள். பிறகு ஏன் பண்ணி வைத்த அப்படின்னு அழுதார்கள். இந்த மாதிரி வெளியில சொல்லி கொள்ள முடியாத நிறைய பிரச்சனைகள், கடன் சம்பந்தமா, குழந்தைகள் சம்பந்தமான மன உளைச்சல், பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான, அந்த அக்காக்கு கொடுத்துட்ட எனக்கு நீ கொடுக்கல, தம்பியை மட்டும் நீ தனியா கவனிக்கிற, ரூமுக்குள்ள போய் நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, ஆனா பப்ளிக்கா வரும் பொழுது எனக்கு நீ ஒண்ணுமே ஒழுங்கா இத்து போனதை கொடுத்துட்ட, நொந்து போனதை கொடுத்துட்ட, அப்படி நல்லா வருத்தத்தையும் தாக்கத்தையும் ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸையும் கண்டச்சனி இவர்களை கண்டம் துண்டமாக்கி முடக்கி விட்டது. இவர்களை தூங்க விடவில்லை, இவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தது. இப்போ அந்த சனி வக்கரம் 7ஆம் இடத்துலன்னா 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மெயினா லைஃப் பார்ட். 6ஆம் அதிபதினால அது கடனை குறிகாட்டுகிறார். 5ஆம் அதிபதினால பூர்வீகத்தை குறிகாட்டுகிறார், குழந்தைகளை குறிகாட்டுகிறார். பிசினஸ் பார்ட்னரையும் 7ஆம் இடம் குறிகாட்டுகிறது. இந்த 7ஆம் அதிபதியே 7ஆம் வீட்டை பார்க்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ காரகத்துவத்தில் நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் கன்னி ராசிக்காரர்கள் கலக்க போவது யாரு
அப்படின்னா அது கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு நாம் தாராளமாக சொல்ல முடியும். தனிப்பட்ட வளர்ச்சி, இந்த வக்கர பயிற்சி அப்படியே இவர்களை மெச்சூர்டான ஒரு பர்சனாக மாற்றிவிடும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இவர்கள் தவிடுபொடியாக்கி விடுவார்கள். தனம் பணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஓரளவுக்கு சுமாருக்கு மேல் சூப்பராக வரலனாலும் குரு பார்வை அப்படிங்கிறதுனால தேவைக்கு மேல் பணம் வரும். நிறைய பழைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்க முடியும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும் பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பொழுதுதான் இவர்கள் ஒரு குஷியை, சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை வெளிப்படுத்துவார்கள். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், எதையோ இழந்தது போல், பறி கொடுத்தது போல், அந்த சோகமான ஒரு அவுட்லுக் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்றது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கும். மேலும் தேவையில்லாத விஷயங்களை இவர்களும் இனிமேல் பேச மாட்டார்கள். மற்றவர்களுடன் பர்சனல் விவாதங்கள் இடமாட்டார்கள். அவர்களுடைய பர்சனல் விஷயங்களில் இவர்களும் இனி இறங்க மாட்டார்கள். சகோதரம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கிளியராகும். அவர்கள் வழியில் அவர்கள் செல்வார்கள், இவர்களுடைய வழியில் இவர்கள் செல்வார்கள். மேலும் பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ், பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதனால் வரை எதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அவையெல்லாம் இனிமே இவர்களுக்கு கிளியர் ஆகும். வண்டியை ஓட்டும் பொழுது ஸ்பீடு லிமிட், அந்த சந்தோஷத்துல அப்படியே காதுல ஹெட்ஸ் ஃப்ரீயை மாட்டிட்டு ஹாரன் சத்தம் கூட கேட்காமல் ஓவர் ஸ்பீடாக வண்டியை ஓட்டுவதை மட்டும் இவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்து கொள்ளணும். ஒரு அவசர போக்கு, ஏன்னா 7ஆம் இடத்திலிருந்து அதிவேகம், இந்த வெறித்தனம்னு ஒரு பாட்டுல எழுதுறாங்க பாருங்க, அது இவங்களுடைய கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ஓவர் ஸ்பீடிங் அதெல்லாம் இவர்கள் கொஞ்சம் அவாய்டு செய்து கொள்வது நல்லது. அம்மாவுடைய ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த்ல ஒரு ஆரம்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் செய்தாலும் பூரணத்துவம், அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு என்பது ஏற்படும். குழந்தைகளுடைய கேரியர் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அது பிளஸ்ஸாக சூழ்நிலையை அனுசரித்து, கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக பெறுவார்கள். புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் அரசாங்கத்திலிருந்து கம்மி வட்டிக்கு ஒரு நல்ல கடன் வாங்கி ஆக்கப்பூர்வமாக அதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். நோய் நொடிகளிலிருந்து வெளியே வருவது, மெயினா தூக்கமின்மையிலிருந்து வெளியே வருவது, மென்டல் இல்னஸ்லிருந்து வெளியே வந்து மென்டல் கிளாரிட்டி, மென்டல் குஷி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பளபளப்பாக வந்து விடுவீர்கள். ஆபீஸாக இருந்தாலும், கடன் கொடுத்தவராக இருந்தாலும், அவர்களெல்லாம் நமக்கு இப்போ எதிரி லிஸ்டில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதிலெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி, ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, சமாதானம், ஒரு காம்ப்ரமைஸ் டீல் அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் எங்கெல்லாம் பேசி தள்ளி போடப்பட்டதோ அவையெல்லாம் இப்பொழுது ஓகே ஆகி நீங்கள் சத்திரத்தை புக் பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவான ஒரு ஸ்பீடு, ஒரு டைனமிக், ஒரு எனர்ஜி, வாய்ப்பு, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துவிடும். குரு பார்வை என்பது குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு, 3ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்துக்கு வருவதனால் நோய்கள் கட்டுக்குள் வந்து ஆயுள் அபிவிருத்தி ஏற்படும். அப்பாவுடைய கேரியர், அம்மாவுடைய கேரியர்ல கூட நல்ல லாபம் வரும். ஏன்னா அப்பாங்கிறது இந்த இடத்துல 9க்கு 11 லாபத்தில் 9க்கு 10க்குரியவன் வக்ரம். அதனால் மெயினா அப்பாவுக்கு ஒரு டபுள் போனஸ். ஏன்னா அப்பா ஒரு பெரிய காரை வாங்கி வச்சாருன்னா அவர் எங்க ஓட்ட போறாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாரு. மிச்சம் எல்லா நேரமும் அதை நாம் தானே நன்றாக உபயோகிக்க போகிறோம். புது பிஸ்னஸ், புது ப்ராஜெக்ட், இதெல்லாம் இவர்கள் நல்ல தூக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம். மெயினாக இந்த மீடியா லைனு, சாஃப்ட்வேர் லைனு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், ஒரு வீடியோ போட்டேன், பரபரப்பாக மாறினேன், ஒரு பாட்டு பாடினேன், ஒரு டான்ஸ் ஆடினேன், இன்னைக்கு ஏன் பாட்டுக்கும் ஏன் டான்ஸுக்கும் நம்ம தமிழ்நாடே ஆடுதுப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். மெயினா உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சாட்டான் வக்ரம், குரு பார்வைங்கிறது ஒரு திடீர் திருப்பத்தை எப்படி ஏற்படுத்தும்னா, ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை திடீர்னு ஒரு ஆபீசர் மூலமோ, ஒரு அட்வொகேட் மூலமோ, ஒரு ஆடிட்டர் மூலமோ, இல்லை ஒரு வெல்விஷர், ஒரு கைடு, ஒரு நண்பர் மூலமாகவோ வெகு சீக்கிரமாக சட்டென்று அந்த வேலை முடிந்துவிடும்.
அதன் பிறகு உங்களுக்கு ஒரு மன அமைதி, தியானம், ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பிரயாணங்கள், இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு நல்ல தேஜஸ், ஒரு நல்ல ஓரா, உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு தெரியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி, எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட். வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது பொது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால்தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்துக்கொண்டு வந்து வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.